ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆசிஸ் டே அவுட். இன்னைக்கு வந்து ஆக்லாந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ப்ரான்ஸ் வச்சு இன்னைக்கு ப்ரான் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரான் கட் ரா தாட் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி ஆஃப் ப்ரான் இது வந்து டோட்டலாக ஒரு 300 கிராம் கிட்ட வருது. இதோட ரேட் வந்து $6.5 நியூசிலாந்து டாலர்ஸ். கிலோ பார்த்தீங்கன்னா $22 வருது. ஸோ இது வந்து பக்கத்தில் கவுண்டவுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இங்கே வந்து ப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெய்லோடு இருக்கும். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீனிங்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணலான்ற விளாக் தான் இன்றைக்கி. இறா ஒரு பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். மேரினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொத்தமல்லி தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து கொஞ்சம் பிச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பெப்பர், மிளகுத்தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டேன். 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு பேனை நல்லா சூடு பண்ணி பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறமா ப்ரான் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டுடணும். எல்லாமே வந்து பேனில் வந்து படுற மாதிரி இருக்கணும். ஒரு 3 அல்லது 4 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து ஒரு சைடு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடும். அந்த டைமில் எல்லாத்தையும் ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அது இந்த சைடும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 அல்லது 5 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரான்ஸை நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மசாலாலாம் சுண்டி எல்லாமே ப்ரான் கூட நல்லா ஒட்டிக்கும். மசாலாலாம் சுண்டி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த டைமில் வந்து பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இந்த பட்டர் வந்து ப்ரான் கூட மிக்ஸ் ஆகும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து பிச்சு போட்டுடலாம். பிச்சு போட்டுட்டு ஒரு தடவை பரட்டி விட்டுட்டா முடிஞ்சிருச்சு இந்த டிஷ்ஷு. இந்த ப்ரான் ஸ்பைசி ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸியான டிஷ் செய்கிறதுக்கு. ப்ரான்ஸை மாத்திரம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா இது யார் வேணாலும் செய்யலாம். இந்த டிஷ்ஷை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கேபேஜ் லீஃபில் வந்து சர்வ் பண்ணால் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான் ஸ்பைசி இப்போ ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலில் வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. மோரியில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கிறதுக்கு வந்து ரெக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அதே பாணியில் இன்னைக்கு நான் வந்து சொல்கிறேன், டீனா ரெக்கா. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.